புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியின் ஸ்டால்களை திறந்து வைத்தார். விழாவில் பள்ளி தாளாளர் பரமானந்தம் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் விழா நடைபெற்றது. விழாவில் அனைத்து வகுப்பு மாணவர்களும் தங்களின் தனித்திறமைகளை பாடலாகவும் நடனமாகவும் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று பண்டைய காலம் முதல் தற்பொழுது AI வரை பல்வேறு வகையான அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து மாணவர்களும் கண்காட்சியில் பங்கு பெற்று சிறப்பாக செய்திருந்தனர். மாணவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்களும் வழிகாட்டுதல் செய்து அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பள்ளி ஆசிரியை மாலா அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மாணவ மாணவிகளின் அறிவியல் திறமைகளை அவர்களின் எதிர்கால செயல்பாடுகளையும் பாராட்டினார். மேலும் பள்ளி ஆசிரியர் ஜெயச்சந்திரன், ஆசிரியை மலர்கொடி, வனிதா, லீமா, பரமேஸ்வரி, ஸ்ரீ கங்கா, தனம் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சரி. காட்டுக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள ஸ்டுடியோவில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் கேமராக்களை திருடிச் சென்ற நபரின் CCTV ஃபுட்டேஜ் வெளியாகியுள்ளது. கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பம் சுப்பையா நகர் பகுதியை சேர்ந்தவர் அன்பரசன். இவர் பாண்டி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலை காட்டுக்குப்பம் சந்திப்பில் லக்ஷ்மி போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார். இவர் வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் வழக்கம் போல் சனிக்கிழமை காலை கடை திறக்க வந்துள்ளார். அப்பொழுது கடை ஷட்டரில் உள்ள 2 பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணாடி கதவும் உடைக்கப்பட்டிருந்தது. கடையில் இருந்த 3 போட்டோ கேமராக்களும் 5000 ரூபாய் பணமும் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தில் இருந்த கடைக்காரரிடம் தெரிவித்தார். மேலும் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் அன்பரசன் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடையை உடைத்து கேமரா திருட்டு குறித்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. 24 மணி நேரம் பேருந்து போக்குவரத்து வாகனங்கள் செல்லும் இந்த சாலையோரத்தில் அமைந்துள்ள கடையில் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவத்தால் மெயின் ரோட்டில் உள்ள கடைக்காரர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்த மெடிக்கலில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் ஹெல்மெட் அணிந்த நபர் கையில் இரும்பு பைப் எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வருவது பதிவாகி இருந்தது. அந்த கடையில் இருந்த 2 கண்காணிப்பு கேமராவையும் உடைத்துவிட்டு திருட சென்றுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 59 அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டு போட்டி கலிதீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் ஜார்ஜ் சேவியர் வரவேற்புரை வழங்கினார்.
தொண்டமாநத்தம் பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலிதீர்த்தால் குப்பம் பள்ளி துணை முதல்வர் மாலதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் கல்வித்துறை திட்ட பொறுப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், உடற்கல்வி விரிவுரையாளர்கள் முரளிதரன், டாக்டர் ரஷீத் அகமது ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன், டாக்டர் செல்வகுமார், பாரதி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் உடற்கல்வி விரிவுரையாளர் லட்சுமி நன்றி உரையாற்றினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி விரிவுரையாளர்களும் உடற்கல்வி ஆசிரியர்களும் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வெற்றியாக உங்களுக்கு அமையும் என்பதை உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். சட்டமன்ற அங்காளன் அவர்கள் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நம்ம இந்த வட்டாரத்தின் சார்பாக ஜோன் 4 வட்டாரத்தின் வில்லியனூர் வாணியர் திருமண மண்டபத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் 1 மூலம் குழந்தைகள் தின விழா வில்லியனூர் வாணியர் திருமண மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார், உதவி இயக்குநர் ஜெயபிரியா, கண்காணிப்பாளர் ஜெயந்தி, குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி, நல அதிகாரிகள் சிவனேஸ்வரி, சத்யபிரியா மற்றும் பாதுகாப்பு அதிகாரி சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகள் தினம் குறித்து வாழ்த்தி பேசினர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் தவளக்குப்பத்தில் உள்ள KVP மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் தவளக்குப்பத்தில் உள்ள KVP தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவருமான அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தொகுதி பாஜகவினர் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். சபாநாயகர் செல்வம் பேசுகையில், மத்திய அரசால் தற்பொழுது புதுச்சேரியில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மணவெளி தொகுதியில் சாலை வசதி, மின் விளக்கு, குடிநீர் போன்ற பல சலுகைகளும் கூட்டணி கட்சியின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி செய்து கொடுக்கிறார். அதற்காக வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருவாரியாக வாக்குகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை பேசுகையில், BLA 2 மூலம் எப்படி மனுக்களை பொதுமக்களுக்கு தெரிவிப்பது, ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்று ஓட்டுகளை எப்படி சேகரிப்பது என்று
பலதரப்பட்ட பொதுமக்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 30 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். இதில் திரளான அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். வந்திருக்காங்க. தயவு செய்து இந்த 1 மணி நேரம் ஒர்க் ஷாப் கொஞ்சம் அமைதியா இருந்து கவனிக்கணும். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவங்க இது பண்ணிக்கலாம். மேடையில் யாரும் ஈடுபடலாம். இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணவங்க மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள இருந்தா போதும். மற்ற யாரும் இந்த நிகழ்ச்சி நமது மாவட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய அப்படி வேண்டுகோள் விழாவும் படிக்கின்ற ஒப்பந்தத்தை நடத்துகின்றோம். 6/12 ஆவதற்கான முதல் தொகுதியாக அரசியல் பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் ஆகும்போது வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, தீபாவளிக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, 18th பர்த்டே எதிர்பார்ப்பாங்க, 13th பர்த்டே, 1st பர்த்டே, 13th பர்த்டே, 18th பர்த்டே இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு வருடத்திற்கு எம்எல்ஏவாக நான் குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்கு நான் 3 முறை போயிட்டு வர வேண்டிய ஆவணங்களை கட்டாயம். ஏன்னா சிறிய தொகுதியை பொறுத்தவரை அது வெல்வது கடினம். அரசியல் ஓட்டு. புதுச்சேரி தாவேகா சார்பில் எஸ்ஐஆரில் உள்ள குளறுபடிகளை கண்டித்தும் தமிழக மக்களின் வாக்குகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆரில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழக மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி தாவேகாவை சேர்ந்த மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கிழிஞ்சிக்குப்பம் ஊராட்சி மன்றம், சின்ன இருச்சாம்பாளையம் அருள்மிகு வீரபுத்திரன் வேட ஐயனாரப்பன், அருள்மிகு மெய்யூர் அம்மன் ஆலய கருங்கல் வாசக்கால் வைக்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கிழிஞ்சிக்குப்பம் ஊராட்சி சின்ன இருசம்பாளையத்தில் அருள்மிகு வீரபுத்திரன் வேட ஐயனார், அருள்மிகு மெய்யூர் அம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கருங்கல் வாசக்கால் வைக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் தொகுதி திமுக பிரமுகர் சிவசங்கர் ஆகியோர் வாசக்காலை வைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு பூஜையும் செய்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிழிஞ்சிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் மருது என்கிற மருதமலையப்பன் செய்திருக்க, அரியாங்குப்பம் RK நகரை சேர்ந்த பச்சையப்பன் என்கிற சின்னத்தம்பி, ராதா பச்சையப்பன் மற்றும் குடும்பத்தார் வாசக்கால் உபயத்தை செய்திருந்தனர். அந்த சைடுல ஒண்ணு சைடுல ஒண்ணு பூவா மேல வச்சு மோகன
பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தலைமையில் கடலூர் ரோடு நயினார் மண்டபம் மற்றும் முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவர்கள் சின்னத்தம்பி, விஜயகுமார், பாஜக வணிக பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், முரளி, முதலியார்பேட்டை வணிக பிரிவு தொகுதி தலைவர் துரைராஜ், மகளிரணி தலைவி வசந்தி, நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ், நகர மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிளை தலைவர்கள் ஜெயராஜ், சீனிவாசன், முருகன், இந்து முன்னணி ராஜா, முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பதவி உயர்வு கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்கள் தங்களுக்கான பதவி உயர்வுகள் 15 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் யுஜிசி 2018 விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டியும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் பெரும்பான்மை கல்லூரி பேராசிரியர்கள் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வாயிலுக்கு அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். யுபிஎஸ்சி மூலம் பணியில் இணைந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு புதுடெல்லியில் உள்ள பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரைப்படி நாட்டின் மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள பணி மேம்பாட்டு திட்டம் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கான கோப்புகள் புதுவை அரசின் உயர்கல்வித்துறையில் 15 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. எனவே கல்லூரி பேராசிரியர்கள் தங்களுக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வை அரசு மிகவும் தாமதப்படுத்துவது மிகுந்த வேதனை மற்றும் மன உளைச்சலை அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். பதவி உயர்வு வழங்காததால் பாதிக்கப்பட்டுள்ள ஏராளமான கல்லூரி உதவி பேராசிரியர்கள் முழு தகுதி இருந்தும் இணை பேராசிரியர்களாக உரிய பதவி உயர்வு பெறாமல் ஓய்வு பெற்றுள்ளனர். சிலர் ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் இறந்துவிட்டதாகவும் வருங்காலங்களிலும் இதே பிரச்சனை தொடரும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் தீர்வு கிடைக்காமல் போனால் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பும் உள்ளதாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட துணை பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.